Good morning, students. Now start the lesson. Nationalism, Gandhi face. Already I discussed more topic. Now I discuss Suyarajist. Suyarajya Katchi. So in the Suyarajya Katchi, who are the founder in the Swaraj Party? C.R. Das and Motilal Nehru. C.R. Das means Sittaranjan Das and Motilal Nehru, the father of Jawaharlal Nehru. The Manvali Congress was divided into two groups. 1907 Surat Congress session, the Congress was divided in the two groups, mainly under the leadership of Gopalakrishna Gokhale in moderates, then under the leadership of Balagangadhara Tilak, the extremist. So Congress divided in the two groups. Pro the changes and no change. ஸோ அதை எப்படி சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அண்டு நோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்புவர் மாற்றத்தை விரும்பாதவர் என இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டது. அப்படி இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டு காங்கிரஸ் ஒரு சொன்னில்லை பெட். Some of the congressmen led by Motilal Nehru and C.R. Das wanted to contest the election and enter the legislature. Somebody like to 1999 diarchy rule in India, somebody not like that. So who are not like that the diarchy rule, in same time the boycott the legislature, சட்டமன்றத்து புறக்கணிக்கப்பட்டது. not to contest the election, தேர்தலில் பங்கேற்று கொள்ள விரும்பவில்லை. ஸோ இன் திஸ் டைம், இந்த காலகட்டத்தில் C.R. Das and Motilal Nehru decide to contest the election and enter the legislature. தேர்தலில் பங்கு பெற்று வெற்றி பெற்று முதலில் சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் அப்படின்ற இவங்க நினைக்கிறாங்க. ஸோ எதுவுமே வெளியிலிருந்து கிடைக்காது, உள்ளே போனால் தான் கிடைக்கின்ற ஒரு முடிவுக்கு தீர்மானித்து அவர்கள் அந்த they want to enter the legislature. They argued the national interest would be promoted by working in the legislative council under the diarchy and raising the colonial government within. So national interests argued தேச பற்று, தேசம் சார்ந்த சில நலன்களுக்காக could be promoted by working the legislature, சட்டமன்றங்களுக்குள் நுழைந்து opposed the colonial governments. They were called the pro-changes. They were called pro-changes. இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்புவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. Such the followers of Gandhi like Vallabhbhai Patel, C. Rajaji and others. ஸோ தேச நலன் மேம்பாடும் என்று இரட்டை ஆட்சியில் பங்கேற்பதன் மூலம்தான் காலனி ஆதிக்க அரசை பாதிப்படைய வைக்க முடியும் என்று அவர்கள் வாதிட்டனர். ஸோ
Vallabhbhai Patel, C. Rajaj and Gandhi. Those are the person. No changes. இவங்க வந்து அந்த மாற்றத்தை விரும்பவில்லை. The totally they want be freedom under the colonial rule. ஒட்டுமொத்தமாக காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். Wanted to continue non cooperation with the government. ஸோ அப்போது சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜாஜி, காந்திஜி எல்லாம் இவங்க நோ சேஞ்சஸாக இருந்தாங்க. அப்போ சியாதாஸ் மோதிலால் நேரு போன்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்களை விரும்பியவர்கள். ஸோ யூ பார்ட்டிசிபேட் த எலெக்ஷன், கண்டெஸ்ட் த எலெக்ஷன், என்டர் த லெகிஸ்லேச்சர். பட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நோ சேஞ்சஸ் கண்டினியூவாக வந்து நான் கோஆப்ரேஷனே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை இவங்க. Despite the opposition, C.R. Das and Motilal Nehru formed the Swaraj Party on 1st January 1923. ஸோ அப்படி மாற்றத்தை விரும்பியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காந்திஜி, வல்லபாய் பட்டேல், ராஜாஜியோடைய அப்போசிஷனையும் எதிர்த்து C.R. தாஸும் மோதிலால் நேரும் 1st January 1923 they formed the Swaraj Party, which was later approved by a special session of Congress. ஸோ இந்த கட்சி பின்னர் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை, பட்டு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்ஸில் இதை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸ்வராஜ் பார்ட்டி மெம்பர் were elected in large number of the Imperial Legislative Assembly and the various Provincial Legislative Council. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட இந்த கட்சி ஆங்கிலேய இந்திய பேரரசு, அதாவது இம்பீரியல் லெகிஸ்லேட்டிவ் பேரரசு பேரவை மற்றும் அதர்ஸ் வேரியஸ் ப்ரொவின்ஷியல் லெகிஸ்லேட்டிவ் மற்ற மாகாணங்களில் இருந்த சட்டமன்றங்களிலும் சட்ட பேரவைகளிலும் பெரும்பாலான உறுப்பினர்கள் இந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். They effectively used the legislature as a platform for the propagation of nationalist ideas. தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல அவர்கள் சட்டப்பேரவையை ஒரு மேடையாக பயன்படுத்தினார்கள். ஸோ த நேஷ்னலிசம், தேசம், independent movement, what are need by the national ideas. So the spread on the people, you argued to the platform, to the legislature. சட்டம் தன்னுடைய தேசப்பட்டு சட்டமன்றங்களை ஒரு பாதையாக பயன்படுத்தி கொண்டார்கள். In Bengal, they refused to take charge of transport subject. They did not want to cooperate with the government. வங்காளத்தில் அரசுடன் ஒத்துழைக்க விரும்பாததால் இந்தியர்கள் என மாற்றப்பட்ட துறையில் பொறுப்பேற்க அவர்கள் மறுத்துவிட்டனர். They exposed the true nature of colonial government. However, the Swaraj Party began to decline after the death of its leader C.R. Das in 1925. இந்த ஸ்வராஜ் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கலோனியல் கவர்மெண்ட், காலனி ஆதிக்கத்துடைய உண்மையான தன்மையை வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தார்கள். பட் இன் திஸ் பார்ட்டி founded in 1923, in 1925 onwards, C.R. Das was died, one of the founder leader of this Swaraj Party. 1923 தோற்றுவிக்கப்பட்ட இந்த கட்சி அதோடைய நிறுவனர்களில் ஒருவரான C.R. தாஸ் 1925 இறந்த பிறகு அந்த கட்சியும் வீழ்ச்சி அடைந்தது. ஸோ த டிக்ளைன் ஆஃப் திஸ் ஸ்வராஜ் பார்ட்டி.
Some of the Swaraj Party member began accept the government office. இதில் சில ஸ்வராஜ் பார்ட்டி ஆஃப்டர் த டெத் ஆஃப் சியர்தாஸ் சம் ஆஃப் த மெம்பர்ஸ் அக்செப்ட் த கவர்மெண்ட் ஆஃபீஸ். அரசு பதவிகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்வராஜ் பார்ட்டி வித்ரா ஃப்ரம் தி லெகிஸ்லேச்சர் இன் 1926. ஸோ சுயராஜ்ய கட்சி 1926 சட்டப்பேரவையிலிருந்து விலக்கி கொள்ளப்பட்டது. The next, the diarchy, a system of dual government introduced under the Government Act of 1919. So 1909 Mendo-Marley reforms, 1919 Montague-Chelmsford reforms. In this Indian Government Act and Montague-Chelmsford reforms introduced in this dual government, இரட்டை ஆட்சி முறை, that means the diarchy rule, divided the power of the provincial government into reserved and transferred subject. ஸோ மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. அதிகாரம் முழுவதும் அரசிடம் இருக்கும், ஆனால் ஆட்சியாளர் ஒரு இந்தியராக இருப்பார். ஸோ த பப்பட் ரூல், the resource subject comprising finance, defense, the police, justice and land revenue and irrigation were this hand of the British. So main subject எதெல்லாம் ஒதுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் நிதி, டிஃபென்ஸ் பாதுகாப்பு, போலீஸ் காவல், ஜஸ்டிஸ் நீதித்துறை, லேண்ட் ரெவன்யூ நில வருவாய் அண்டு இரிகேஷன் நீர்ப்பாசனம். ஸோ இஸ் த மெயின் departments and for the British government. They transfer the subject that include local self-government, education, public health, public work, agriculture, forest and fisheries were left under the control of Indian ministers. So self-government, local self, உள்ளாட்சி துறை, education, public health, public work, agriculture, forest and fishes were left under the control of Indian ministers. ஸோ எதெல்லாம் வருமானம் அதிகாரம் இருக்கிறோ அது எல்லாம் ஆங்கிலேயரிடமும், செலவினங்கள் எல்லாம் உள்ள துறைகள் இந்தியரிடமும் ஒப்படைக்கப்பட்டது. தி சிஸ்டம் ended with the introduction of the provincial autonomy in 1935. ஸோ இந்திய கவர்மெண்ட் ஆக்ட் 1935 பிரகாரம் ப்ரொவின்ஷியல் அட்டானமி முழுவதுமாக டோட்டலாக இந்தியன் ரூலர்கிட்ட ஒப்படைக்கப்படுகின்றது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் ஆஃப் 1919 ஆக்ட், த டயார்கி ரூல். நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ டு ஆல்.